பிரின்சிபல் ஹாஜ் ஏஎம் முகமது அலி ஹஜ்ஜத் பெருந்தகை அவர்கள் தலைமை உரையை மிக அற்புதமாக சிறப்பாக வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفيعنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவருடைய புனித குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்த ஹாஃபிதுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் புனிதமிக்க இந்த மஜ்லிஸையும் இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்தவர்களையும் இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல வருடங்களாக நமது ஊரிலே அதிகமான ஹாஃபில் பெருமக்களை கொண்டு வர வேண்டும், ஆலிம்களுக்கென்று தலை சிறந்த அருமையான மதரசாக்கள் நமது ஊரில் இருக்கின்றன. ஹாஃபிதுகளை உருவாக்குவதற்கென்று ஒரு மதரசா இல்லையே என்ற அந்த இயக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக அல்ஹம்துலில்லாஹ் மதரசத்துல் ஹுதா சிறப்பான முறையில் துவங்கப்பட்டு அந்த காலி இடத்தை நிரப்பி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் 3 மாணவர்கள் சென்ற வருடம் பட்டம் பெற்றார்கள். இந்த வருடம் ஒரு மாணவர் பட்டம் பெறுகிறார். ஆக பல சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த மதரசாவை துவங்கிய மர்ஹூம் கண்ணியத்திற்குரிய புர்ஹானுதீன் ஹஸ்ரத் அவர்கள் ஹதரத் பெருந்தகை, அல்லாஹ்வுடைய மன்னரை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்குவானாக. அவர்கள் வஃபாத்தானார்கள். அதற்கு பிறகு ஒரு உஸ்தாது, அதற்கு பிறகு உஸ்தாது, இப்படி பல சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த மதரசாவை தொய்வின்றி நடத்திட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் சிறப்பான முறையில் இந்த மதரசா நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மதரசாவை மறுமை நாள் வரையிலும் அல்லாஹ் நிலைநிறுத்தி வைப்பானாக. இந்த மதரசாவின் மூலமாக அதிகமான ஹாஃபிதுகள் உருவாகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மதரசாவை சிறப்பான முறையில் நடத்தக்கூடிய நிர்வாக பெருமக்கள் மற்றும் ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. இதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மதரசத்துல் ஹுதா ஆரம்பித்து ஒரு 6 மாதத்தில் அல்லாஹ் அந்த மதரசத்துல் ஹுதா மதரசாவினுடைய பறக்கத்தினால பெரிய பள்ளி வாசலிலும் ஒரு ஹிஃபுல் மதரசா ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு முன்னாடி வரை ஹிஃபுல் மதரசா இல்லை. பெரிய பள்ளி மதரசாவில் ஃபைசுல் பாக்கியாத் மதரசாவில் வெறும் ஆலிம் மட்டும்தான் இருந்தது. ஃபைசுல் பாக்கியாத்தினுடைய சிறப்பை மென்மேலும் சேர்ப்பதற்காக அல் மதரசத்துல் ஹுதா ஆரம்பித்த அதே வருஷத்தில் அந்த பறக்கத்தினால் பெரிய பள்ளி மதரசாவிலும் ஹிஃபுல் மதரசா தொடங்கி அல்ஹம்துலில்லாஹ் அங்கேயும் மாணவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இது மதரசத்துல் ஹுதாவினுடைய மாணவர்கள். அங்கே பாருங்கள், அது பெரிய பள்ளியினுடைய மாணவர்கள், ஃபைசுல் பாக்கியாத்தினுடைய ஹிஃபுல் மாணவர்கள். அல்லாஹ் இந்த 2 மதரசாக்களின் மூலமாக எப்படி ஆலிம்களுக்கென்று 2 கண்களாக பெரிய பள்ளி மதரசாவும் சின்ன பள்ளி மதரசாவும் இருக்கிறதோ, அதுபோன்ற ஹாஃபிதுகளுக்கு 2 கண்களாக மதரசத்துல் ஹுதாவும் பெரிய பள்ளி மதரசாவினுடைய ஹிஃபுதையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானார். அன்பான பெருமக்களே, நமது பெரிய பள்ளி ஹிஃபுல் மதரசாவில் கூட இந்த வருடம் பட்டம் பெற வேண்டிய மாணவர்கள் இருந்தார்கள். நான் தான் அவனுக்கு பட்டத்தை கொடுக்கல. இந்த வருடமும் நமது பெரிய பள்ளி மதரசாவில் பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் இருந்தார்கள். நான் பட்டத்தை கொடுக்கல. காரணம், பழைய பாடத்தை சரியாக்காத வரை பட்டம் கிடையாது என்பதுதான் நமது மதரசாவுடைய ரூல்ஸ்.
ஒரே சிட்டிங்கில் 30 ஜுஸ் ஓதினால் மட்டும்தான் பட்டம் கொடுக்கப்படும். அன்பான பெருமக்களே, ஹாஃபிதுகளை உருவாக்குறது ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் அல்ல. ஹாஃபிதுகளை உருவாக்குறது சாதாரண ஒன்று அல்ல. அன்பான பெருமக்களே, அவருடைய வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை மறக்காமல் அவர்களை அதற்கு தகுதியானவர்களாக உருவாக்கி வெளியாக்கணும். இன்னைக்கு அல்லாஹ்வின் கிருபையினால் நாங்கள் ஓதி ஒரு 30 வருஷம் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஹஸரத்மார்கள்லாம் ஓதி 30 வருஷம் 40 வருஷம் இன்று வரை அவர்கள் ஓதி அந்த குர்ஆனை மனதில் வைத்திருக்கிறார்கள் என்றால், ஓதி கொடுத்த மதரசா எப்படிப்பட்ட மதரசா, ஹஸரத் பிறந்தை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள். ஹாஃபிலை உருவாக்குறது சாதாரண ஒன்று அல்ல. ஏன்னா சில இடங்களில் சும்மா பேரளவில் மட்டும் வெறும் புது பாடங்களை மட்டும் கேட்டு ஹாஃபிலாகி கூட்டு போயிடுறாங்க. பேரளவில் மட்டும் சும்மா ஒரு நாமக்கே வாசித்தேன்பாங்கல்ல, சும்மா ஏதோ ஓதி கேட்டு ஹாஃபிலாகிடுறாங்க. சில மதரசாக்கள் இருக்குது, அல்லாஹ் அக்பர், அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த ஹாஃபிலாக முடியாது, முடிஞ்சு எடுத்துருவாங்க. நமது பிரதமரி பயணன் அப்துல் அலீம் அவருடைய மகனார் முஸம்மில் திருச்சியில் ஓதி முடிச்சாங்க. 55 தௌர் கொடுத்துருக்கிறாங்க. சரித்திரமிக்க வரலாற்றில் பதியப்பட வேண்டும். தௌர்னு சொன்னால் 30 ஜுஸுவை முடித்து கொடுத்ததற்கு பிறகு மொத்த குர்ஆனையும் ஓதி காட்டணும். 30 ஜுஸு முடிஞ்சதற்கு பிறகு மொத்த குர்ஆனையும் ஓதி காட்ட வேண்டும். அப்படி மொத்த குர்ஆனின் ஓதியில் 55 தடவை தௌர், 55 தடவை குர்ஆனை ஓதி கொடுத்துருக்கிறாங்க. அது மௌத்து வரை மறக்கவா செய்யும், அது மறக்கவா செய்யும். இப்படிப்பட்ட ஹாஃபில்களை உருவாக்க வேண்டும். இதுதான் உண்மையான மதரசா. அந்த அடிப்படையில் அன்பான பெருமக்களை, ஹாஃபில்களை வெறும் ஹாஃபில் என்று உருவாக்கியது பத்தாது, நாளைக்கு அவங்க வெளியில போனாலும் குர்ஆன் மறக்கக்கூடாது. ஏன்னா மறந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்களும் சிக்குவாங்க, நம்மளும் சேர்ந்து சிக்குவோம். அவங்க குர்ஆனை மறந்துட்டாங்க, நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். அல்ஹுதா மாணவர் அழகாக பேசினார். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சொல்லுவான், ஓது மனப்பாடம் இருந்தால் தான் ஓத முடியும், மனப்பாடம் இல்லைன்னா எப்படி ஓத முடியும். நாளைக்கு மறுமையில் ஓதும் பொழுது எனக்கு ஓத தெரியலையேன்னு சொன்னேன். இப்போ உனக்கு ஹாஃபிதுல சொல்லியிருக்கிறாங்க, அம்மா அது சும்மா ஏதோ பட்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவனும் சிக்குவான். எந்த மதரசால ஓதி கொடுத்தாங்களோ அத்தனை பேரும் சிக்குவாங்க. அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானார். ஹாஃபிதுகளை உருவாக்குறது சாதாரண ஒன்று அல்ல. அவங்க மதரசாவை விட்டு வெளியில போனாலும் மறக்க முடியாத அளவுக்கு அவர்களை பாடத்தை தயார் செய்து மிக தெளிவாக அவர்களை வெளியில் அனுப்ப வேண்டும். அந்த காரணத்தினால தான் நம்ம பெரிய பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு பட்டம் கொடுக்கல. பக்கா தெளிவாக 30 ஜுஸுவையும் சரளமாக ஓதி காட்டினால் மட்டும்தான் பட்டம், இல்லைன்னா பட்டம் கிடையாது. பட்டம் வாங்காட்டாலும் பரவாயில்லை, பரிபூர்ணமான முறையில் ஹாஃபிதாக ஆக வேண்டும். ஏன்னா அப்படிதான் நம்முடைய உஸ்தாத் நம்மளை வளர்த்திருக்கிறாங்க. நம்முடைய ஹஸரத் பிறந்தகி அவர்கள் நம்ம அப்படிதான் ஓத வச்சிருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் நாம் நம்முடைய மாணவர்களை உருவாக்க வேண்டும். ஏதோ சும்மா மக்களுக்காக ஒரு பெயருக்காக ஹாஃபிதுகளை உருவாக்கிவிட்டால் நாளைக்கு அவங்களும் அந்தாண்ட சிக்குவாங்க, நம்மளும் சிக்குவோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த சிறப்பான இந்த விழாவில் வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மேலான நற்கூலி வழங்குவானாக. இந்த அல்ஹுதா மதரசாவின் மூலமாகவும் அதுபோன்று நமது பெரிய பள்ளியினுடைய மதரசாவின் மூலமாகவும் நிறைய ஹாஃபிதுகள், எங்கு பார்த்தாலும் ஹாஃபிதுகளை காணக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் முதலுக்கு தந்தருள் புரிவானாக. இந்த வருடம் பட்டம் பெறக்கூடிய மாணவர் சல்மான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கும் இதற்கு முன்பாக பட்டம் பெற்ற 3 மாணவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிஃபுதை தரிப்படுத்தி வைத்து வறுமை நாள் வரையிலும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அதை மறக்காமல் மனதில் பதிய வைப்பதற்கும், இன்னும் யார் யாரெல்லாம் ஹாஃபிதாக ஆகிறார்களோ அத்துணை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்ல மரண சக்தியை அதிகப்படுத்தி அல்லாஹ் அவர்களை பரிபூர்ண ஹாஃபிதுகளாக ஆக்கியவர் புரிவானாக என்ற துஆவோடு இம்முறையை நான் நிறைவு செய்கிறேன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தலைவர் அருமையான செய்திகளை